வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ரெண்டாவது விஷயத்தை பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது என்ன, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி, மேனேஜ் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீட்டை கொண்டு வரது எப்படி, பிராண்டாக மாற்றுவது எப்படி, அதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். முதல் விஷயம் என்ன, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்களா, இருக்கிறத டெவலப் பண்ண போகிறீங்களா, உங்களோட யூஎஸ்பி என்ன, இதை பார்த்தோம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல உங்களோட கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, முதல்ல பாருங்கள், பேசுங்க, கற்றுக்குங்க, கொடுங்க. இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்மளுடைய கஸ்டமர் அல்லது கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அணுக வேண்டிய நேரம் நண்பர்களே. நீங்கள் என்ன விஷயத்த உங்களுடைய கஸ்டமருக்கும் கிளையண்ட்டுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, இதை கொடுப்பேன், எதை கொடுப்பேன், நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயம் அந்த ப்ராடக்டையோ சர்வீசஸையோ கஸ்டமர்ஸ் லவ் பண்ண வைக்கணும். இது தாண்டா ப்ராடக்ட்டு, இதை தவிர நான் வேறு எங்கேயும் யோசிக்க மாட்டேன். நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா இந்த கடையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தவிர வேறு எதையும் யோசிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை கொடுங்க. மக்கள் உங்கள் ப்ராடக்டை சர்வீசஸை ரசிக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய வேலையை, உங்களோட ப்ராடக்டை, உங்கள் சர்வீஸை நீங்கள் ரசிக்கணும். நீங்கள் காசு கொடுத்து உங்கள் ப்ராடக்டை, உங்கள் சர்வீசஸை வாங்குவீங்களா? மற்றவங்கள்கிட்ட தலையில் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க, நீங்கள் எடுக்கிற படம் உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் எடுக்க போகிற இன்டர்வியூவில் வர்ற கேண்டிடேட்டோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? ஒரு வேலை மாற்றி யோசிங்க. அப்படிங்க எதை வேணால் டெலிவரி பண்ணுங்கள், ஆனால் டெலிவரி பண்ணுறது ஒரே ஒரு விஷயமா இருக்கணும். இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற தாரக மந்திரம். என்னது? குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ரீசனபிள் ப்ரைஸ். அவ்வளோதான். இதை நான் மாற்றி சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும். அவ்வளோதான். விலை குறைவு, தரம் நிறைவு. இதை ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் ப்ராடக்ட்லேயும் கொடுங்க. இதுக்கு நான் ஒரு மேனேஜ்மெண்ட் டேர்ம் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப் டு த மார்க், உங்களால் முடிகிறத கொடுங்க. மேக்ஸிமம் என்ன முடியுதோ அதை கொடுங்க. ஜஸ்ட் 1 இன்ச்சு, 1 சென்டிமீட்டர், 1 பாயிண்ட், 1 டாட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கடமைக்கு எதுவும் செய்யாதீங்க, கடமையாக செய்யுங்க. அவ்வளோதான். பிஸ்னஸ்ன்றது மிகப்பெரிய காதல் நண்பர்களே. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி பண்ணிங்கன்னா ரிசல்ட்டும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காமல் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் போகும். இப்போ பேக் டு த பேசிக்ஸ், ரைட்? முதல்ல கஸ்டமரை தெரிஞ்சுக்கிறது யார், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை உங்களுடைய கன்சல்டன்ஸ் கொடுக்க போகிற கஸ்டமரை ஹேண்டில் பண்ண போகிறீங்களா? முதல்ல உங்களுடைய கஸ்டமரை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அவங்க யார், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, எதை வச்சு உங்கள் ப்ராடக்ட் சர்வீசஸ் அவங்க வாங்குவாங்க, முதல்ல அந்த ப்ராடக்ட் சர்வீசஸ் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி உங்களோட எப்படி ரீச் பண்ண போகுது, உங்கள் ப்ராடக்ட்டும் சர்வீஸும் அவங்கள எப்படி ரீச் பண்ண போகுது. அடுத்தது, கஸ்டமரை புரிந்து கொண்டால் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மாற்றி சொல்கிறேன், பிஸ்னஸை புரிஞ்சிங்க, கஸ்டமரை புரிஞ்சுப்பீங்க. திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க யார், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க எதுக்காக உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கணும், அவங்கள எப்படி ரீச் பண்ணுவீங்க. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். உங்களுடைய உங்களோட மார்க்கெட் செக்மெண்ட் என்னது, உங்கள் கஸ்டமர் யார், அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்கள எப்படி உங்கள் ப்ராடக்ட்டை சர்வீஸை வாங்க வைப்பீங்க, என்ன மாதிரி யூஎஸ்பியை யூஸ் பண்ணுவீங்க, அடுத்தது எப்படி ரீச் பண்ணுவீங்க. இதுக்கு ஏதாவது டூல்ஸ் வச்சுருக்கீங்களா? இதையெல்லாம் எழுதி எனக்கு அனுப்புங்க நண்பர்களே. முதல்ல மனசை விசாலப்படுத்துங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்றது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொல்வேன், எந்த கிளைண்ட் வந்தாலும் நான் சொல்வேன், நீங்கள் எதுக்காக என்கிட்ட கிளைண்ட்டாக வரீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க. ஒன்று புதுசாக ஆரம்பிக்கும் போது வரீங்க, அல்லது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணும்போது ஒன்று ரொம்ப சக்ஸஸாக போகும்போது அதை விட நிறைய கிராண்ட் சக்ஸஸாக கொடுக்கணும்னு என்கிட்ட வரலாம். அல்லது உங்கள் பிஸ்னஸ் பத்தடிக் ஃபெயிலியரை நோக்கி போயிட்டுருக்கலாம், தப்பிக்க முடியாமல் இருக்கலாம், நிறைய கடனோடு இருக்கலாம். அந்த நேரத்தில் என்னோடய உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ நான் சொல்கிற விஷயம் இது தான். முதல்ல ஒரு தெளிவு இருக்கா? பிஸ்னஸில் 3 விஷயங்கள் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். என்ன தெரியுமா? பிஸ்னஸ் மெச்சூரிட்டி ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே. இதை பற்றி நான் போக போக சொல்லித்தரேன். பிஸ்னஸ் மெச்சூரிட்டி. ரெண்டாவது, பிஸ்னஸ் சென்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி சென்ஸ் இருக்கணும் தெரியுமா? பிஸ்னஸை கற்றுக்கும் போது அதில் வர்ற காதல் இருக்குது பாருங்கள், கொடுக்குற ரிசல்ட் அமேசிங் நண்பர்களே. 3வது விஷயம், பிஸ்னஸ் சைக்காலஜி. இது நிறைய பேருக்கு தெரியாது. பிஸ்னஸே ஒரு சைக்காலஜி. அதை எப்படி அடிக்கணும், என்ன மாதிரி பாக்கெட் பண்ணணும் தெரியுமா, பிஸ்னஸ் ஒரு கஸ்டமர் எப்படி தூக்கணும் தெரியுமா, அதை முதல்ல இட்ஸ் ஆர்ட். இதை தான் நாங்கள் கற்றுக்க போகிறீங்க.
இப்போ இன்றைக்கி நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை 100% உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் 2 விஷயமா பண்ணணுன்னு நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் 2 பண்ணால் 4 பண்ணுவேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நண்பர்களே எல்லாருக்கும் பொதுவான கண்டென்ட் கிடையாது அப்படி நினச்சிங்கன்னா அது தப்பு. லாஸ்ட் ப்ரோக்ராம் எப்பயுமே நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பேன், சக்ஸஸ் மைண்ட் செட்னு கொடுப்பேன். அதில் முதல்ல மைண்ட் செட்டை சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டில் கொண்டு போயிட்டே இருப்பேன். நெகட்டிவ் இருக்கக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கோல்டை நான் அதில் திணிக்க பார்ப்பேன். கோல் செட்டிங் வந்துடும், செல்ஃப் டாக் வந்துடும், அஃபர்மேஷன் வந்துடும், விஷுவலைசேஷன் வந்துடும். அருமையாக அழகாக எடுத்துகிட்டு போய் கோல் செட்டிங்கில் நிறுத்தி அதுக்கப்புறம் டூ டூ லிஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ணி உங்களை தயார்படுத்தி நிறுத்தின பின்னாடி தான் நான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ப்ரோக்ராமே கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தயாராகிடுவீங்க. அதுக்கப்புறம் இதை கற்றுக்கும் போது ஈஸி. முதல்ல மைண்ட் செட் கான்செப்ட், சக்ஸஸ் மைண்ட் செட், பிஸ்னஸ் கான்செப்ட். மைண்ட் செட்டை மாற்றுங்க, பிஸ்னஸில் கான்செப்டை கொண்டு வாங்க, ஜெயிச்சிருவீங்க. சரியா? அதனால் இது எல்லாருக்கும் பொதுவாக போடுற வீடியோ கிடையாது. நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துப்பேன். புரியுதா? ஒரு குழந்தை ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒரு அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுறேன். இது வந்து காசுக்காக நடத்தப்படுற ப்ரோக்ராம் கிடையாது. என்னோடய சிங்கிள் அப்பாயின்மெண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். என்னோடய செக்ரட்டரிகிட்ட பேசி பார்த்தா தெரியும். அதையும் தாண்டி உங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன்னா உங்களுடைய டைமையும் உங்களோட உழைப்பையும் உங்களோட எனர்ஜியும் உங்களோட நான் மதிக்கிறேன். நீங்களும் என்னோட நேரத்தை மதிப்பீங்கன்னு நம்புகிறேன். அனுப்புங்க, ரிசல்ட் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சி ஆன் டாப்.